உங்களை கேட்டுதான் கல்யாணம் பண்ணாரு, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது? மை சோ கால் ஹஸ்பண்ட் அந்த ரூம்ல, இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இதே வாயால தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உண்மைதான், இது ஏன் குழந்தைதான், எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ், நான் கிடையாது. இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன், இல்ல மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன். வெளியே போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை, அது என் குழந்தை தான் அந்த வாயால அவர் சொன்னாரு. இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அப்போ 4 செவத்துக்குள்ள வந்து ஒண்ணு பேசுறதும் வெளியே வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ்? உன் குழந்தை என்ஐசியூல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்க. உனக்குலாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன்னை சும்மா விட நினைக்கிறியா? அவ்வளோ சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க. எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. நான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காமிக்க. நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க, அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க. அதுல ஃபுல்லா வந்து லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ தங்கம், மிஸ் யூ, நான் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், 12 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெட் நீ கிடைச்சிருக்க, உன்னை எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு நீ வேணும், என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள யாரு வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாரா? நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன். நீங்களாகட்டும் மிஸ்டர் ரங்கராஜ், நீங்களாகட்டும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நீங்க என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன். இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஃபைட் பண்ணுவேன். நீ ஒரு ஆம்பளைனா தயவு செஞ்சு நீ முன்னாடி வந்து பேசு. ஒரு பொண்ணா நான் தைரியமா வந்து இவ்வளோ ஃபேஸ் பண்றேன்ல, வா தைரியமா வா. நீ தப்பு பண்ணனா தைரியமா வா. உன் குழந்தை இல்லைன்னு நீ என்ன நிரூபிச்சு காமிச்சிட. எல்லாம் பிளாக்மெயில் சொன்ன. அப்ப அந்த மேக் அவுட்டும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாமே, அதுவும் நீ பிளாக்மெயில் சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன் அது உன்னோட வாண்ட் இல்ல, அது உன்னோட தேவை. அதை மட்டும் நீ எரேஸ் பண்ணிட்டு விட்டுட்ட. ஒரு பொண்ணை எவ்வளவு கொச்சப்படுத்தணுமோ படுத்துவீங்க, அதை நாங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம். நான் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன். எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் போய் ஃபைட் பண்ணுவேன். நான் பிளாக்மெயில் பண்ணியிருந்தா மிஸ்டர் ரங்கராஜ் என்ன பண்ணிருக்கணும், போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஹி ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நான் இந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து அதை வந்து அந்த கேஸை டைவர்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ற யூடியூபர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து என்னை வந்து கொச்சப்படுத்தி பேச வைக்கிறேன். எல்லாத்துக்குமே எனக்கு கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அவர் பேச வச்சிருக்காருங்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஆனா உங்க குழந்தை சாவும் ஒன்னும் சும்மா விடாது ரங்கராஜ், நிஜமாவே விடாது. நம்ம சுத்தி அடிக்கும். இன்னைக்கு பண்ணதுக்கு சுத்தி கர்மா விடாது. அதாவது அந்த குழந்தை என்ஐசியூல இருக்கு. அந்த குழந்தைய நீ கொச்சப்படுத்துற பத்தியா? நான் ரெடியா இருக்கிறேன். மிஸ்டர் ரங்கராஜ் தைரியமான ஆம்பளையா இருந்தா வாங்க.